ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு குறைவான செலவில் இன்றைக்கி வந்து நம்ம ஜூஸ் செய்ய போகிறோங்க. அதாவது என்னென்ன ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜூஸ் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்ன ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இந்த ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நான் அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் வந்து எடுத்துருக்கேன், நல்லா தோல் சீவிட்டு, சப்ஜா விதை, அதாவது மாதுளம்பழம், இப்போ வந்து சர்க்கரை, 2 ஏலக்காய் அதுலேயே வந்து வச்சுருக்கேங்க, நாட்டு சர்க்கரை வந்து வச்சுருக்கேன், ஒரு லெமன் வந்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு வச்சுருக்கேங்க, இது வந்து இளநீர் தண்ணி வந்து வச்சுருக்கேன். நம்ம இங்கே இருக்கிற பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து 3 விதமான ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன், ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கிட்டேங்க, இன்னும் ஒரு ஏலக்காய் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன், நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு லெமன் வந்து நாளாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். நான் தோலோட தான் போட்டு அரைக்க போகிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க, ஒரு பிஞ்ச் அளவில். இப்போ மூடி போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது கூடவே நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துட்டு இங்கே அது கூடவே நம்ம வந்து முன்னாடி ஊற வச்சிருக்கிற சப்ஜா விதையை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். அந்த சப்ஜா விதை வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரும், அதாவது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதோட நம்ம வந்து சப்ஜா விதை வந்து சேர்த்துக்கலாம். முன்னாடி வந்து ஊற வச்சுருங்க, அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூட சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லெமன் ஜூஸை வந்து இதோட நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜூஸை வந்து பிழிஞ்சு சாப்பிட்றதை விட நீங்கள் அந்த ஜூஸோடு போட்டு அடித்து கொடுத்து பாருங்கள், அதோட டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. அதுவும் கூலிங்காக சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஜூஸ் வந்து செம்மையாக இருக்குது. நானே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஜூஸ் வந்து நம்ம ஜப்ஜா விதை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. ஆனால் சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் நல்லா ஜில்லுன்னு வந்து சூப்பராக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வந்து அருமையாக இருக்குது இந்த ஜூஸ் வந்து. இப்போ ஃபஸ்ட்டு ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதையும் பார்த்துடலாங்க. இப்போ ஒரு மாதுளம்பழத்தை நான் உரிச்சு எடுத்து வந்திருக்கேன், மிக்சிங் ஜாரில் வந்து சேர்த்துடலாங்க. தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு மாதுளம்பழத்துக்கு 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்குங்க. இது கூடவே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏலக்காய் சேர்க்கறதுனால நல்லாவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது கூடவே நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாதுளம்பழ ஜூஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வீட்டிலே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து போட்டுடலாம். இந்த மாதுளம்பழ ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி தாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து நீங்கள் பால் கூட ஆட் பண்ணி குடிக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. நான் வந்து அப்படியே தான் வந்து விரும்பிய ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சுவையாக ஹெல்த்தியான ஜூஸ் வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த சுல்லுன்னு இருக்கிற வெயிலில் ஜில்லுன்னு வந்து சாப்பிடலாம், ஜம்முன்னு சூப்பராக. இப்போது நமக்கு 2வது ஜூஸும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்து வந்து 3வது ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மிக்சிங் பவுலில் நான் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு மேலே வந்து ப்ரௌன் பாட் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஏலக்காய் வந்து திரும்பவும் சேர்த்துக்கிறேங்க, நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு சுகர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காயில் வந்து இனிப்பு இருக்கிறதுனால சுகர் வந்து கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஒரு 2.5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவும் இப்போ ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இது கூட நான் வந்து இளநீர் வந்து சேர்க்க போகிறேன், அதாவது தேங்காய் தண்ணி தான் வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் தண்ணியை கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. இந்த தண்ணி வந்து நான் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இதிலே ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ திரும்பவும் வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த தேங்காய் பால் வந்து நம்ம அகலமான ஒரு பவுலில் வந்து நல்லா மாற்றிட்டு இதில் இருக்கிற பாலை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பாலை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல கையை விட்டு இதில் இருக்கிற பாலை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எடுத்துடணும். நான் வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காததுனால இதில் பால் வந்து கெட்டியாக இருக்குது, அதனால நான் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு பால் தனியாக இந்த சக்கை தனியாக எடுத்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு நமக்கு பால் கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்ஜா விதை வந்து நான் இதையுமே வந்து சேர்த்துக்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து சப்ஜா விதை சேர்த்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் இதோட சேர்த்துக்கலாங்க. அப்படியே வந்து நம்ம குடிக்கிற வேலை தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சுகர் தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது பாருங்கள், அந்த பவுலில் வந்து நல்லாவே ஒட்டி இருக்குது. பால் வந்து
தேங்காய் பால் ஜூஸ் வந்து நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்பவே திக்காக சூப்பராக இன்றைக்கி தேங்காய் பாலில் வந்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணியாச்சோம். அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது போல் நம்ம காலை டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ரிசல்ட் கொடுக்குதுங்க. எனக்குமே வந்து அல்சர் தான். நான் காலையில் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு குடிப்பேன். நான் அதனால தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு 3 விதமான ஜூஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குறைவான பொருளை வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்பவும் வந்து இதுக்கு காசு கொடுத்து நம்ம வந்து பொருள் வாங்கிட்டு வந்து செய்யணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு ஒரு லெமன், ஒரு மாதுளம்பழம், தேங்காய் கொஞ்சமாக இருந்துச்சுட்டாலே சூப்பராக வந்து நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க. இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எப்பவுமே வந்து லெமன் ஜூஸ் போடும்போது நம்ம வந்து அப்படியே தோலோடு போட்டு அரைச்சி அதை வந்து ஒரு முறை நீங்கள் வந்து ஜூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம 3 விதமான ஜூஸ் வந்து சூப்பராக ஹெல்த்தியாக எனக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ரெசிபி கொடுத்துருக்கேன். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சர்க்கரையை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் லெமனில் வந்து முன்னாடியே வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இருந்தாலுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்ஸ்கிரைப் வாங்கினதுக்கே நீங்கள் தான் காரணம். அதனால் முழுக்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஜூஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.